ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல defensenews.com அப்படிங்கிற வெப்சைட்ல இந்தியாவின் அஸ்த்ரா MK-1 மிசைல்கள் குறித்து ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆர்டிக்கல்ல இந்தியாவுடைய அஸ்த்ரா MK-1 மிசைல் அதிகமா எடை இருப்பதாகவும், அதனால அஸ்த்ரா MK-1 மிசைல்னால 60 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை மட்டுமே தாக்கி அழிக்க முடியும் அப்படின்னு அவங்க செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இந்த செய்தியை கண்டு இந்தியாவின் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் பலர் தங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்தினாங்க. இந்த ஆர்டிக்கல்ல ரிப்போர்ட் பண்ணி இருக்கிற செய்தி தவறானது அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆர்டிக்கல்ல சொல்லி இருக்கிறது உண்மைதானா? எதற்காக இந்திய மிசைல்கள் குறித்து இப்படி தவறான ஒரு செய்தியை பரப்பணும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் என்ன அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். போன வாரம் இந்திய விமானப்படை மற்றும் கடற்படை விமானங்கள்ல பயன்படுத்துவதற்கு 2900 கோடி செலவுல இந்தியா அஸ்த்ரா MK-1 மிசைல்களை பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து வாங்க ஒப்பந்தம் கையெழுத்திட்டாங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா ஏர் டு ஏர் மிசைல்களுக்காக வெளிநாட்டு நிறுவனங்களை சார்ந்திருந்த விஷயம் உடைக்கப்பட்டிருக்கு. அஸ்த்ரா MK-1 மிசைல்கள் இந்திய படையில் இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியா வெளிநாட்டு மிசைல்களை வாங்காது. இந்திய அரசாங்கத்தின் இந்த 2900 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் இந்தியன் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த ஒப்பந்தம் கையெழுத்திட்ட சில நாட்கள்லே defensenews.comல இந்த ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆயிருக்கு. அந்த ஆர்டிக்கல்ல பேர் சொல்ல விரும்பாத ஒரு இந்திய விமானப்படை அதிகாரி அஸ்த்ரா மிசைல் எடை அதிகமா இருப்பதாகவும், இதனால வெறும் 60 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை மட்டுமே தாக்கி அழிக்கும் அப்படின்னு சொன்னதா அந்த வெப்சைட்ல ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அஸ்த்ரா MK-1 மிசைல்ல 50 கிலோகிராம் எடையை குறைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு அந்த அதிகாரி சொன்னதா சொல்லியிருக்காங்க. இப்ப இருப்பதுல இருந்து 33% அஸ்த்ரா மிசைலோட எடையை குறைக்கணும் அப்படின்னு அந்த ஆர்டிக்கல் சொல்லுது. இந்த விஷயத்துல இருந்தே இந்த ஆர்டிக்கல்ல சொல்லி இருப்பது ஒரு மிகப்பெரிய பொய் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஏன்னா உலகின் தலை சிறந்த சயின்டிஸ்டுகள்னாலே சாலிட் ஃபியூல் ப்ரொபல்ஷன் கொண்ட மிசைல்ல வெறும் 5% எடையை கூட குறைக்க முடியாது. ஆனா அஸ்த்ரா மிசைல்ல 33% எடையை குறைக்கணும் அப்படின்னு அந்த ஆர்டிக்கல்ல சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆர்டிக்கல்ல அஸ்த்ரா மிசைலோட எடை 160 கிலோகிராம் அப்படின்னு தவறா குறிப்பிட்டிருக்காங்க. உண்மையில அஸ்த்ரா மிசைலோட எடை 154 கிலோகிராம். இப்போ அஸ்த்ரா மிசைலோட எடையை இதே கிளாஸ்ல இருக்கக்கூடிய மிசைல்களோடு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். முதல்ல அமெரிக்காவின் AIM-120C அப்படிங்கிற மிசைலை பத்தி பார்க்கலாம். இந்த மிசைல் 160 கிலோகிராம் எடை கொண்ட மிசைல். இந்த மிசைல்னால மாக் 4 அப்படிங்கிற வேகத்துல 105 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல் அஸ்த்ரா மிசைலை விட 6 கிலோகிராம் எடை கூட இருக்கு. ஆனா அஸ்த்ரா மிசைலை விட 5 கிலோமீட்டர் குறைவான தூரத்துல உள்ள இலக்கை தாக்குது. இந்த AM-120C மிசைல்களை தான் பாகிஸ்தான் F-16 விமானங்கள்ல பயன்படுத்தி வர்றாங்க. இந்த மிசைல்களை இந்திய விமானப்படையின் MiG-21 மற்றும் Su-30 MKI போர் விமானங்கள் மீது அதிக முறை பிரயோகிச்சிருக்காங்க. அடுத்து ரஷ்யாவின் R-77-1 இந்த மிசைல் 175 கிலோ எடை கொண்ட மிசைல். இந்த மிசைல்னால மாக் 4 அப்படிங்கிற வேகத்துல 110 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல் அஸ்த்ரா மிசைல்களை விட 21 கிலோகிராம் எடை அதிகமான மிசைல். ஆனா அஸ்த்ரா மிசைலோட தாக்குதல் வரம்பும் இந்த மிசைலோட தாக்குதல் வரம்பும் ஒரே தூரம் தான். அடுத்து சீனாவின் PL-12 ஏர் டு ஏர் மிசைல். இந்த மிசைல் 180 கிலோகிராம் எடை கொண்ட மிசைல். இந்த மிசைல்னால மாக் 4 அப்படிங்கிற வேகத்துல 70 இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல் அஸ்த்ரா மிசைலை விட 26 கிலோகிராம் எடை அதிகமான மிசைல். அது மட்டும் இல்லாம 5 கிலோமீட்டர் அஸ்த்ரா மிசைலை விட குறைவான தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்கக்கூடிய மிசைல். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த மிசைல் கேட்டகரியிலே அஸ்த்ரா மிசைல்
மிசைல் தான் மிகவும் குறைவான எடை கொண்ட மிசைலா இருக்கு. இதனால மிசைலோட எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய பொய். இப்போ அஸ்த்ரா மிசைலோட முழுமையான கான்ஃபிகரேஷனை பத்தி நம்ம பார்க்கலாம். அஸ்த்ரா MK-1 மிசைல் ஒரு பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல். இந்த மிசைல 2019 வருடம் இந்திய விமானப்படை மற்றும் கடற்படை விமானங்கள்ல பயன்படுத்துவதற்காக உருவாக்கியிருக்காங்க. இந்த மிசைல டிசைன் செய்தது DRDO நிறுவனம். இதை தயாரிப்பது பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் நிறுவனம். ஒரு அஸ்த்ரா மிசைலோட விலை 7 இருந்து 8 கோடி. இந்த விலைய வெளிநாட்டு மிசைல்களோடு கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மிகவும் குறைவு. அதாவது இந்தியா MBDA நிறுவனத்திடமிருந்து மீட்டியார் அப்படிங்கிற ஏர் டு ஏர் மிசைல வாங்கியிருந்தாங்க. இந்த மிசைலோட விலை 25 கோடி. அப்போ அஸ்த்ரா MK-1 மிசைல்னால இந்தியாவிற்கு எவ்வளவு லாபம்? அஸ்த்ரா MK-1 மிசைல் 154 கிலோகிராம் எடை கொண்ட மிசைல். இந்த மிசைல் 3.84 மீட்டர் நீளமும் 178 mm டயமீட்டரும் கொண்ட மிசைல். இந்த மிசைல்ல ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரீ பிராக்மெண்ட் வார்ஹெட்களை பயன்படுத்த முடியும். அஸ்த்ரா MK-1 மிசைல்னால 15 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை எடுத்து சென்று டார்கெட்டுகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அஸ்த்ரா MK-1 மிசைல்ல ரேடியோ ப்ராக்சிமேட் ஃபியூஷன் அப்படிங்கிற வெடிப்பு முறையை பயன்படுத்துறாங்க. அதாவது இந்த மிசைல் டார்கெட்டின் மீது மோதின பிறகு வெடிக்காது. டார்கெட்டுக்கு அருகில் ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்றதுமே வெடித்து சிதறும். இதன் மூலமா தாக்கப்படும் இலக்குக்கு அதிகமான சேதத்தை ஏற்படுத்த முடியும். இந்தியா அஸ்த்ரா மிசைல்கள்ல 3 விதமான மிசைல்களை தயாரித்து வர்றாங்க. அஸ்த்ரா MK-1 இந்த மிசைல் ஒரு ஸ்மோக்லெஸ் சாலிட் ப்ரொபல்ஷன் ராக்கெட்டை பயன்படுத்தி இயங்கக்கூடிய மிசைல். இந்த மிசைல்னால 110 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். அடுத்து அஸ்த்ரா MK-2 இந்த மிசைல் ஒரு டியூயல் த்ரஸ்ட் பல்ஸ்ட் ராக்கெட் மோட்டாரை பயன்படுத்தி இயங்கக்கூடிய மிசைல். இந்த மிசைல்னால 160 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல் தற்போது டெவலப்மெண்ட் பேஸ்ல தான் இருக்கு. கூடிய விரைவில் அஸ்த்ரா MK-2 மிசைலோட சோதனை நடைபெற உள்ளது. இந்த சோதனை வெற்றிகரமா நடத்தப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவின் ஏர் டு ஏர் மிசைல் கேப்பபிலிட்டிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும். அடுத்து அஸ்த்ரா MK-3 இந்த மிசைல் ஒரு சாலிட் ஃபியூல் டக்டட் ராம்ஜெட் இன்ஜினால் இயக்கப்பட உள்ளது. இந்த மிசைல்னால 350 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். அஸ்த்ரா MK-3 மிசைல்ல பயன்படுத்தக்கூடிய டக்டட் ராம்ஜெட் தொழில்நுட்பம் ஒரு அதிநவீனமான தொழில்நுட்பம். உலகில் விரல் விட்டு எண்ணக்கூடிய நாடுகளிடம் தான் இந்த தொழில்நுட்பம் இருக்கு. இந்த டக்டட் ராம்ஜெட் இன்ஜின் தொழில்நுட்பத்தை இந்தியா ரஷ்யாவுடன் இணைந்து டெவலப் செஞ்சிருக்காங்க. அஸ்த்ரா மிசைல்கள்னால 20 கிலோமீட்டர் உயரத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். இந்த மிசைல்கள்னால மாக் 4.5 அப்படிங்கிற வேகத்துல சென்று இலக்கை தாக்க முடியும். மாக் 4.5 அப்படிங்கிறது ஒலியின் வேகத்தை விட 4 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். நம்ம முன்பு சொன்ன மிசைல்களை விட அஸ்த்ரா MK-1 மிசைல்னால 0.5 மாக் அதிகமான வேகத்துல சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த கேப்பபிலிட்டிஸை வச்சு பார்க்கும் பொழுதே அஸ்த்ரா மிசைல்கள் தான் உலகின் தலை சிறந்த ஏர் டு ஏர் மிசைலா இருக்க போகுது அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அடுத்து அஸ்த்ரா மிசைல்களை இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு ஃபைபர் ஆப்டிக் கைரோபேஸ் இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மிசைல்ல ஒரு டேட்டா லிங்க் இருக்கு. இந்த டேட்டா லிங்கை பயன்படுத்தி டார்கெட்டுகள் குறித்தான இன்ஃபர்மேஷனை மிசைல்களுக்கு அனுப்ப முடியும். அதே வேளையில மிசைல் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது டார்கெட்ஸையும் மாத்த முடியும். அஸ்த்ரா மிசைலோட டெர்மினல் பேஸ்ல ஆக்டிவ் ரடார் ஹோமிங் சிஸ்டம் இயக்கப்பட்டு இலக்கை கண்டுபிடித்து மிக துல்லியமா தாக்கும். இது போன்ற 2 விதமான கைடிங் சிஸ்டங்கள் இருப்பதனால இந்த மிசைல் இலக்கை மிக துல்லியமா தாக்கும். அஸ்த்ரா மிசைல்கள் தற்போது விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள Su-30 MKI விமானம் மற்றும் MiG-29K விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. ஃபியூச்சர்ல தேஜஸ் MK-1A விமானம், LCA தேஜஸ் MK-2 விமானம், AMCA, டெட்பாஃப் போன்ற அனைத்து விதமான விமானங்களையும் இந்தியா பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து இந்த மிசைலோட ரேஞ்ச் 60 கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா DRDO நடத்திய சோதனையின் போது Su-30 MKI போர் விமானத்துல இருந்து அஸ்த்ரா
மிசைல்கள் லான்ச் செய்யப்பட்டு 90 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஒரு ட்ரோனை தாக்கி அழிச்சிருக்கு. இந்த ட்ரோன் மிகவும் குறைவான ரடார் கிராஸ் செக்ஷன் கொண்ட ட்ரோன். இந்த இலக்கையே மிக துல்லியமா தாக்கி அழிச்சிருக்கு. அப்படின்னா அஸ்த்ரா மிசைலோட கேப்பபிலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்க பாத்துக்கங்க. ஒரு ஏர் டு ஏர் மிசைலோட ரேஞ்ச் அப்படிங்கிறது அதிகபட்ச உயரத்துல இருந்து அந்த மிசைலை லான்ச் செய்யும் பொழுது எவ்வளவு தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்கோ அதுதான் அந்த மிசைலோட ரேஞ்ச். அஸ்த்ரா MK-1 மிசைலை பொறுத்தமட்டில் 15 கிலோமீட்டர் உயரத்துல இருந்து இந்த மிசைலை ஃபயர் பண்ணும் பொழுது 110 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிச்சிருக்கு. ஆனா அதிகபட்ச உயரம் இல்லாமல் குறைவான உயரத்துல வச்சு அஸ்த்ரா மிசைல்களை ஃபயர் பண்ணும் பொழுது மிசைலோட ரேஞ்ச் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஆர்டிக்கல்ல 60 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றது எவ்வளவு உயரம் அப்படிங்கறத குறிப்பிடல. இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் இந்தியாவின் அஸ்த்ரா மிசைலோட ரெபுடேஷனை டேமேஜ் செய்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அஸ்த்ரா மிசைலோட ரெபுடேஷனை டேமேஜ் செய்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா மிசைல் டெக்னாலஜில இந்தியா உலகின் தலை சிறந்த நாடா இருக்கு. அக்னி, பிரம்மோஸ் போன்ற பல மிசைல்களை இந்தியா உருவாக்கி இருக்கு. அதுவும் குறிப்பா இந்தியாவுடைய எதிரி நாடுகள் பிரம்மோஸ் மிசைல்களை கண்டு அஞ்சு நடுங்குறாங்க. இந்தியாவுடைய நட்பு நாடுகள் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்க முயற்சி செய்து வர்றாங்க. இந்தியா கிட்ட இல்லாத ஒரு மிசைல் அப்படின்னா அது ஏர் டு ஏர் மிசைல் தான். இந்த மிசைலையும் இந்தியா வெற்றிகரமா டெவலப் செஞ்சிட்டாங்க. அப்படின்னா இந்தியா வெளிநாடுகள்ல இருந்து மிசைல்களை இறக்குமதி செய்யாது. அது மட்டும் இல்லாம பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய தொடங்கும். இதை தடுப்பதற்காக தான் இது போன்ற ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் செய்யப்படுது. இதுல இருந்து ஒரு விஷயம் கிளியரா என்ன தெரியுது அப்படின்னா இந்தியா அதிகமா உள்நாட்டு ஆயுதங்கள்ல இன்வெஸ்ட் செய்வது பல நாடுகளுக்கு பிடிக்கல. இந்தியாவின் உள்நாட்டு ஆயுத தயாரிப்புக்கு பல நாடுகள் முட்டுக்கட்டை போட முயல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த மட்டில் இந்தியா இப்பதான் சரியான டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.